பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இன்றுடன் 216 நாட்கள் முடிவடைகிறது. எங்களது இல்லத்தில் வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் எண்ணெய் பொழிவு 216 நாட்களாக நடந்து கொண்டுள்ளது. இன்று வியாழக்கிழமை நறுமண வாசனையுடன் எங்களது இல்லத்தில் சுவற்றில் எண்ணெய் பொழிவை ஆரம்பித்துள்ளார் புனித சந்தியாப்பர் அவர்கள். எண்ணெய் பொழிவு அதிகமாக நடைபெறுவது எங்களது இல்லத்தில் என்றாலும் இன்று வியாழக்கிழமை எங்களது வீட்டின் சுவற்றில் எண்ணெய் பொழிவை அதிகமாக கொடுத்துள்ளார். அதிகமான எண்ணெய் பொழிவு நடைபெறும் இந்த எண்ணெய் பொழிவை மக்கள் நேற்று பாலக்காட்டிலிருந்து வந்தவர்கள் நேரடியாகவே கண்டார்கள். அவர்களுக்கும் புனித சந்தியாப்பர் அவர்கள் எண்ணெய் பொழிவை காண்பித்து அவருடைய மகிமையை போற்றி புகழ வைத்தார். அவர்கள் எங்களது இல்லத்தில் ஒரு பாடலையும் அமைத்து அந்த பாடலை எங்களது இல்லத்தில் பாடி காண்பித்தார்கள். சந்தியாப்பருடைய பாடலை எங்களது இல்லத்தில் பாடி சந்தியாப்பரை மகிமைப்படுத்தினார்கள். இன்று எண்ணெய் பொழிவு அதிகமாக நடந்து கொண்டுள்ளது. எப்பொழுதும் 2 கிண்ணங்களுக்கு இடையில் எண்ணெய் சொட்டி கொண்டுள்ளவும் இருக்கும். இன்றும் அதே போல் நடந்து கொண்டுள்ளது. மேலும் சந்தியாப்பர் அவர்கள் எங்களது இல்லத்தில் சுவற்றில் எண்ணெய் பொழிவை நடத்தி கொண்டுள்ளார். இவ்வளவு புதுமைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புனித சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இவ்வளவு பெருமைகளையும் புனித சந்தியாப்பருடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். சந்தியாப்பர் அவர்கள் எங்களுக்கு நிறைந்த குணமளிப்பை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு நாட்களாக 216 நாட்களாக எங்களது இல்லத்திற்கு எண்ணெய் பொழிவை கொடுத்துள்ளார். எண்ணெய் பொழிவின் மூலமாக எண்ணெயை பெற்று செல்பவர்கள் முழு சுகம் அடைகிறார்கள். மேலும் மேலும் அவர்கள் எங்களது இல்லத்தில் பொழியும் எண்ணெயை வாங்கி செல்கிறார்கள். மீண்டும் சாட்சியாக அவர்கள் எங்களது இல்லத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மரபப்பட்டிக்கு சென்று சாட்சியை சொல்லும்படி நாங்களும் கூறிக்கொண்டுள்ளோம். இன்று சுவற்றில் எண்ணெய் பொழிவை கொடுத்தது எங்களுக்கு மிக விமர்சனமாக உள்ளது. அதிர்ச்சியும் இல்லாமல் பக்தியை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே உள்ளார் புனித சந்தியாப்பர் அவர்கள். எங்கள் இல்லத்தில் வருபவர்கள் என்னை பெற்று செல்கிறார்கள். உடனே குணமளிப்பையும் வந்து சாட்சியாக சொல்கிறார்கள். பல புதுமைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புனித சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றிகள்.